இந்த உடல்கள் எல்லாம் ஒரு நாள் அழியும். ஆனால் உடலின் உள்ளிருந்து வாழ்பவர் நித்தியன். அவன் அழிவற்றவன், அளவிட முடியாதவன். எனவே போராடு பாரதா. யாராவது ஆத்மாவை கொல்பவன் என்று நினைத்தாலும், யாராவது அது கொல்லப்பட்டது என்று நினைத்தாலும் இருவரும் அறியாதோர். ஆத்மா யாரையும் கொல்லாது, அதையும் யாராலும் கொல்ல முடியாது. ஆத்மா ஒருபோதும் பிறப்பதில்லை, ஒருபோதும் இறப்பதுமில்லை. உடல் அழிந்தாலும் அது அழியாது. அது நித்தியமானது, பழமையானது, அழிவற்றது. இந்த ஆத்மா அழிவற்றது, நித்தியமானது, பிறவியற்றது என்பதை அறிந்த மனிதன் எப்படி யாரை கொல்வான்? அவனை எப்படி கொல்லவும் முடியும்? பழைய உடைகளை கழற்றி மனிதன் புதியவை அணிவது போல ஆத்மா பழைய உடலை விட்டுவிட்டு புதிய உடலை பெறுகிறது. ஆத்மாவை வெட்ட முடியாது, எரிக்க முடியாது. அது நனைக்க முடியாதது, உலர்க்க முடியாதது. அது நித்தியமானது, எங்கும் நிறைந்தது, அசையாதது, என்றும் நிலை கொண்டது. ஆத்மா காண முடியாதது, சிந்திக்க முடியாதது, மாற்றமில்லாதது. இதனை இவ்வாறு அறிந்தபின் நீ வருந்த வேண்டியதில்லை.